إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين صدق الله العظيم அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரை சொல்லி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். ஸலாத்தும் சலாமும் எம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை நபியுடைய சுன்னாக்களை பின்பற்ற போகின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பெற்றவர்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே பேசியிருக்கின்றான். அவர்கள் சென்ற பாதையிலே செல்வதற்குரிய சந்தர்ப்பத்தை கேட்குமாறு அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவிலே எமக்கு சொல்லி தந்திருக்கின்றான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். யா அல்லாஹ், எமக்கு நேரான பாதையை காட்டி தருவாயாக. அந்த நேரான பாதை எவர்களுக்கு நீ பாக்கியம் கொடுத்தாயோ, உனது நேரடியான பாக்கியத்தை நீ அவர்களுக்கு சொரிந்தாயோ, அப்படிப்பட்டவர்கள் சென்ற பாதையை நீ காட்டி தருவாயாக. அவர்கள் யார்? அல்லாஹ் 4 கூட்டத்தை சொல்லி இருக்கின்றான். மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். முதலாவது நபிமார்கள், அல்லாஹ்வுடைய வஹீ கொடுக்கப்பட்டவர்கள், ரிசாலத் கொடுக்கப்பட்டவர்கள். இரண்டாவது சித்தீகீன்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முழுமையாக நம்பியவர்கள், சந்தேகம் கொள்ளாதவர்கள், எந்த ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லாமல் முழுமையாக அதற்கு சரண்டராக கூடியவர்கள். மூன்றாவது வஷ்ஷுஹதா, ஷுஹதாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே தன் உயிரை கொடுக்கக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்தை அடைந்து இந்த ஷஹீதுடைய பாக்கியத்தை அடைந்தவர்கள். வஸ்ஸாலிஹீன், நல்ல மக்கள், அவர்கள் வாழ்க்கையிலே தவறும் செய்திருப்பார்கள், நன்மைகளையும் செய்திருப்பார்கள். ஆனால் தான் செய்த நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதோ என்ற பயத்துடனும், தான் செய்த பாவத்தை நிறைத்து வருந்தி இஸ்திக்ஃபார் தௌபா செய்யக்கூடியவர்களாக, நாளை தண்டிக்கப்படுவோமோ என்ற பயத்துடன் வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் தான் சாலிஹீன். அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பெற்ற இரண்டாவது கூட்டம் சித்தீகூன்கள், உண்மையாளர்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த உண்மையானவர்கள் என்றால் யார்? அல்லாஹ் நபிமார்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு பட்டம் சித்தீக் என்ற பட்டம். வத்குர் ஃபில் கிதாபி இப்ராஹீம் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிகப்பெரிய ஒரு சித்தீகாக இருந்தார்கள். இஸ்மாயில் இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா, அவர் ஒரு சித்தீகாக இருந்தார். யூசுப் அய்யுஹஸ் சித்தீக், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், அவர் உண்மையாளர் என்று சொல்கின்றான். இந்த உம்மத்திலே இருந்தவர், அவரது பெயர் சொல்லப்பட்டாலே சித்தீக் என்று இணைக்கப்படுகின்றது. அவர்தான் அபூ பக்ர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இந்த சித்தீகாக மாறுவதற்குரிய வழியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அந்த வழி, அந்த பண்பு ஒவ்வொரு முஸ்லிமிடத்திலும் எப்பொழுதும் இருக்க வேண்டியது. அது இல்லை என்றால் சமூகத்தில் நம்பிக்கை இல்லாமல் போய்விடும், குடும்ப வாழ்க்கை சீரழிந்து போய்விடும், தனிநபர்களுக்கு இடையிலே பல பிரச்சனைகள் உண்டாகிவிடும். அந்த வழிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிஸ்ஸித்க், நீங்கள் வாழ்க்கையிலே உண்மையை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், உண்மையுடன் வாழுங்கள், உண்மையை பேசுங்கள், உண்மையுடன் சிந்தியுங்கள். நிச்சயமாக உண்மை யஹ்தி இலல் பிர், நல்லதின் பக்கம் ஒரு மனிதனுக்கு வழிகாட்டிக் கொண்டே இருக்கும். யார் உண்மையை பேசுகின்றார்களோ, உண்மையுடன் வாழுகின்றார்களோ, அவர்கள் நிச்சயம் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வ இன்னல் பிர்ர யஹ்தி இலல் ஜன்னah, ஒரு மனிதன் செய்யக்கூடிய நலவுகள் அந்த மனிதனை சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். ஒரு மனிதன் உண்மையை சொல்லிக் கொண்டே இருப்பான், வயதஹர்ர ஸித்க், உண்மையை தேடி தேடி பேசுவான். எங்கெல்லாம் உண்மை சொல்லக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குமோ அந்த சந்தர்ப்பங்களை தேடி தேடி உண்மையை பேசிக்கொண்டே இருப்பான். ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி சித்தீகா, அல்லாஹ்விடத்தில் அவன் சித்தீக் என்று எழுதப்பட்டு விடுவான். அல்லாஹ்விடத்தில் சித்தீக் என்று எழுதப்பட்டு விடுவான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உயர்ந்த அந்த சித்தீக்கை அடைந்தார்கள். அவருடைய உள்ளத்திலே இருந்த உறுதியான நம்பிக்கையை வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ரிசாலத் கொடுக்கப்பட்ட பொழுது மக்கள் சந்தேகித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ரிசாலாவை அவர்கள் நிராகரித்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், முஹம்மது சொல்லிவிட்டாரா, நம்ப தயாராக இருக்கிறேன். அவர்தான் சித்தீக். மிஅராஜுடைய சந்தர்ப்பம் முஸ்லிம்களை சிந்தனை ரீதியாக திசை திருப்புவதற்கு நல்ல சந்தர்ப்பம் என்று நினைத்து குஃபார்கள் அவர்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். முதல் தலைவரை பிடிப்போம் என்று அபூபக்கரை பிடிப்பதற்காக வேண்டி வருகின்றார்கள். முஹம்மது சொன்னாரா, அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது, இவர்தான் சித்தீக். அந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவின் பட்டத்தை அடைவதற்குரிய வழிதான் வாழ்க்கையிலே உண்மையை கடைபிடிப்பது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு நான் பொய்யை எச்சரிக்கிறேன். பொய் எப்பொழுதும் பாவத்தின் பக்கம் உங்களை கொண்டு போய் சேர்க்கும். பொய் சொல்லி தப்பலாம், பொய் சொல்லி சாதிப்பது போன்று தெரியலாம், பொய் சொல்லி நன்மைகள் கிடைப்பது போன்று தெரியலாம், ஆனால் அதற்கு பின்னால் பெரும் பெரும் ஆபத்துகள் இருக்கின்றது. வ இன்னல் ஃபுஜூர் யஹ்தி இலன் நார், பாவங்கள் ஒரு மனிதனை நரகத்தின் பக்கம் கொண்டு போய் சேர்க்கும். ஒரு மனிதன் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான், பொய் சொல்லும் நண்பர்களை தேடிக்கொண்டே இருப்பான், பொய் சொல்லும் சபைகளை தேடி தேடி அவன் பரிகாசத்துக்காக வேண்டியும் பொய் சொல்லிக் கொண்டே இருப்பான். ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபன், அவன் அல்லாஹ்விடத்தில் கذாப், பொய்யன் என்று எழுதப்பட்டு விடுவான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எமது உள்ளம் தூய்மையாக வேண்டுமா? உண்மை என்பது இருக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே 3 கூட்டத்தை பற்றி பேசி இருக்கின்றார். ஒரு கூட்டம் முஃமின்கள், இரண்டாவது கூட்டம் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிராகரித்தவர்கள், தீனை மறுத்தவர்கள், அவர்கள் காஃபிரூன்கள். மூன்றாவது கூட்டத்தை அல்லாஹ் சொல்கின்றான், இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட கூட்டம். அவர்களது பிரதானமான அடையாளம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயத்துல் முனாஃபிகி ஸலாஸ், ஒரு முனாஃபிக்குடைய அடையாளம் 3. இதா ஹத்தஸ கஸப், அவன் பேசினால் வாயை திறந்தாலே பொய் தான் பேசுவான். உண்மை என்பது அரிதாகத்தான் வரும், உண்மையை குறைவாகத்தான் பேசுவான். அவன் வாக்களித்தால் வாக்குக்கு மாற்றம் செய்வான். நம்பி ஏதாவது பொறுப்புகள் கொடுக்கப்பட்டால் அந்த பொறுப்புக்கு மோசடி செய்வான், துரோகம் செய்வான். இதுதான் முனாஃபிக்குடைய அடையாளம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சில சந்தர்ப்பங்களிலே உண்மையை சொல்லி தோல்வி அடைவது போன்று தெரியலாம். நாம் ஏதோ லாஸ்ட்களை, இழப்புகளை அடைவது போன்று தெரியலாம், ஆனால் உள்ளத்துக்கு நிம்மதியை தரும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுகின்றார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு ஹதீஸை படித்திருக்கின்றேன். தஅமா யரீபுக் இலா மா லா யரீபுக், உனக்கு வாழ்க்கையிலே சந்தேகமான ஒன்று வந்திருக்கின்றதா, அந்த சந்தர்ப்பத்தில் அதை விட்டுவிட்டு சந்தேகம் இல்லாததின் பக்கம் சென்றுவிடு. நிச்சயமாக உண்மை துமஅனீனா, உண்மை எப்பொழுதும் அமைதியை தரும். உண்மை எப்பொழுதும் அமைதியை தரும். தோற்றது போன்று தெரியலாம், அதற்கு பின்னால் பெரும் மூச்சு விடுவோம். நான் உண்மைதான் சொல்லி இருக்கின்றேன் என்றோ ஒரு நாள் நான் உண்மையாளன் என்பது மக்களுக்கு தெரிய வரும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உண்மை என்பது ஒரு முஸ்லிமுடைய அடையாளம். உண்மை என்பது இழக்கப்பட்டு விட்டால் அல்லாஹ்விடத்தில் நாம் அந்தஸ்தை இழந்து விடுவோம். அல்லாஹ்விடத்தில் ஒரு உண்மையாளனாக நாம் மாற வேண்டும். அதற்குரிய வழி என்ன? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாலைவனத்திலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஆற்றடையன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவனது ஈமானை செக் பண்ண நாடுகின்றார்கள். வந்து கேட்டார்கள், ஒரு ஆடை தந்து விடு என்றார்கள். அவன் சொன்னான், இந்த ஆடு எனக்கு சொந்தமானது இல்லை. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே,
அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எஜமானர் கேட்டால் இந்த ஆட்டை ஓனாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லிவிடு என்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒன்று பேசவில்லை. அவன் மேலே தனது விரலை உயர்த்தினான். சொன்னான், ஐனல்லாஹ். அவன் கேட்டான், ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்கே போய்விட்டான்? எனது எஜமானர் என்னை பார்க்காவிட்டாலும் நான் ரப்புடன் உண்மையான ஒரு அடியானாக நடந்து கொள்ள வேண்டும். ரப்புடன் நான் உண்மையான அடியாளனாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹுடைய விடயத்திலே உண்மையான அடிமையாக நாம் நடந்து கொண்டால் எவ்வளவு கஷ்டமான சந்தர்ப்பமாக இருந்தாலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். அல்லாஹ் வெற்றியை தருவான். எம் அனைவருக்கும் தெரிந்த சில சம்பவங்கள் இருக்கின்றது. கண்ணியமானவர்களை, படிப்பினை பெறுவது மிக குறைவுதான். 3 பேர் ஒரு குகைக்கு சென்றார்கள். குகையின் வாசல் மூடப்பட்டு விட்டது. திறப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள், முடியவில்லை. ஒன்று மவுத் அல்லது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இதிலிருந்து தப்ப வேண்டும். சொன்னார்கள், துஆ செய்யுங்கள். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்த உண்மையான சந்தர்ப்பங்கள், உண்மையான நிகழ்வுகள் உங்களை பாதுகாக்கும். 3 பேரும் வாழ்க்கையிலே ரப்புடன் நடந்து கொண்ட உண்மையான நிகழ்வுகள் 3ஐ சொன்னார்கள். உண்மையான நிகழ்வுகள் 3ஐ சொன்னார்கள். ஒருவர் சொன்னார், யா அல்லாஹ், எனக்கு தெரிந்த ஒரு பெண் இருந்தார். எனது சாச்சாவின் மகள், அழகான பெண், எந்த ஒரு குறையும் கிடையாது. நீண்ட நாட்களாக அந்த பெண்ணை டச் பண்ண வேண்டும் என்ற ஆசை இருந்தது. சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தேன். திடீரென்று பஞ்சம் வந்தது. அந்த பெண் வந்தார், என்னிடத்தில் வந்து தன் தேவையை முன்வைத்தார். சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து மக்களது மானத்திலே கை வைப்பவர்கள் சமூகத்தில் இருக்கின்றார்கள். மக்கள் எப்படி போனாலும் பரவாயில்லை, நான் நன்றாக இருக்க வேண்டும், என் ஆசை நிறைவேற வேண்டும், என் கஷ்டம் நீங்க வேண்டும், என் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் சமூகத்தில் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவர் சொன்னார், நான் தருகின்றேன், ஆனால் என் ஆசையை நிறைவேற்று, என் ஆசையை நிறைவேற்று. அந்த பெண்ணுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. கடைசியாக இணங்கிக் கொண்டார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அந்த பெண்ணை நெருங்கிவிட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் அந்த பெண் பேசினார், நீ அல்லாஹ்வை பயந்து கொள், அல்லாஹ்வை பயந்து கொள். இதைவிட சிறந்த அட்வைஸ் எதுவும் கிடையாது. இத்தகில்லாஹ், ஒவ்வொரு ஹுத்பாவிலும் செய்யப்படக்கூடிய ஒரு நசீஹா இது. இத்தகில்லாஹ். சுப்ஹானல்லாஹ். இதை கேட்டதும் அவரது உள்ளம் பதர்ந்து விட்டது, தடமாறி விட்டது. அந்த பாவத்தை விட்டார். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார், யா அல்லாஹ், நான் உனக்காக வேண்டித்தான் விட்டேன், நான் விட்டது உனக்காக வேண்டி என்று இருக்கும் என்றால் எங்களுக்கு பாதுகாப்பை தந்துவிடு, இதிலிருந்து பாதுகாத்து விடு என்றார். அந்த குகையின் வாசல் திறந்தது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, 2வது மனிதர் ஒரு வியாபாரி. அவர் ஒரு பெரிய வியாபாரி. அவரிடத்தில் சில நபர்கள் வேலை செய்தார்கள். ஒரு நபர் மாதம் முடிவிலே கூலியை பெறாமல் சென்று விட்டார். நீண்ட நாட்களுக்கு பின்னால் வருகின்றார். வந்து கேட்டார், அடியானே, எஜமானரே, எனது கூலியை தந்து விடுங்கள். அவர் சொன்னார், இதோ உங்களது கூலி இருக்கின்றது என்று சொல்லி ஒரு பள்ளத்தாக்கு நிறைய ஆடுகளை காட்டினார். அவர் சொன்னார், நீங்கள் பரிகாசம் செய்கின்றீர்களா? நீங்கள் பரிகாசம் செய்கின்றீர்களா? இல்லை, உனது கூலியை வைத்து ஆடுகளை வாங்கி போட்டேன், இதோ அந்த ஆடுகள் பெருகிவிட்டது, இதை எடுத்துக்கொள் என்றார். சொன்னார் அந்த மனிதர் அல்லாஹ்வை நோக்கி, யா அல்லாஹ், நான் செய்தது உனக்காக வேண்டி என்று இருக்கும் என்றால் எமக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீ நீக்கிவிடு யா அல்லாஹ். குகையின் வாசல் திறந்தது, ஆனால் செல்ல முடியவில்லை. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, 3வது மனிதர் பெற்றோருடன் நல்ல முறையில் நடந்து கொண்டவர். தனது பெற்றோரை கவனிப்பார். பெற்றோர் பால் அருந்தாமல் பிள்ளைகளுக்கு கூட கொடுக்க மாட்டார். வருகின்றார். ஒரு நாள் தாமதமாக இரவு நேரம் பெற்றோர் தூங்கிவிட்டார்கள். எழுப்ப மனம் முன் வரவில்லை. அவர் அப்படியே கையில் வைத்துக் கொண்டிருக்கின்றார். பிள்ளைகளை தூங்கச் செய்து விட்டார். மறுநாள் காலை வரைக்கும், பெற்றோர் முழிக்கும் வரைக்கும், விழிக்கும் வரைக்கும் அவர் நின்று கொண்டே இருந்தார். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, பெற்றோருக்கு செய்யும் உபகாரத்தை போன்று அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல் எதுவுமே கிடையாது.
உலகத்திலே தாயுடன் இருக்கின்றாளா? அதை போன்ற ஒரு சொர்க்கம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. பெற்றோருக்கு உபகாரம் செய்தவர்கள், தாயுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டவர்கள் வாழ்க்கையில் நஷ்டம் அடையவே மாட்டார்கள். அவர்களை உலகத்திலும் அல்லாஹ் உயர்த்துவான், மறுமையிலும் அல்லாஹ் உயர்த்துவான். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவர் துஆ செய்தார், யா அல்லாஹ், நான் செய்தது உனக்காக வேண்டி என்று இருக்கும் என்றால், நான் செய்தது உனக்காக வேண்டி என்று இருக்கும் என்றால் எமக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை நீ நீக்கிவிடு என்று துஆ செய்தார். 3 பேரும் தப்பிய வரலாறு முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இது வெறும் சரித்திரம் கிடையாது. வாழ்க்கையிலே நாமும் உண்மையான முறையிலே அல்லாஹ்வுடன் நடந்து கொள்ள வேண்டும். தனிமை கிடைக்கும் பொழுது நாம் பாவம் செய்யாமல் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையுடன் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒரு மனிதர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார், யுத்தத்தில் கலந்து கொள்கின்றார். சற்று நேரத்திலே கனிமத்துடைய பொருள்கள் கிடைக்கின்றது, அவருக்கு கொடுக்கப்படுகின்றது. அவர் சொன்னார், என்ன இது, என்ன இது? சொல்லப்பட்டது உங்களுக்குரிய பங்கு. சொன்னார், இல்லை, நான் இதற்காக வேண்டி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு அம்பு வர வேண்டும், என் கழுத்தில் இந்த இடத்தில் தாக்க வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக மரணிக்க வேண்டும், நான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஷஹீதாக மரணிக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். சற்று நேரத்தில் யுத்தத்துக்கு பிரகடனம் செய்யப்படுகின்றது. அவர் யுத்த மைதானத்துக்கு செல்கின்றார். ஒரு அம்பு வருகின்றது. அவர் எந்த இடத்தில் ஆசைப்பட்டாரோ அந்த இடத்திலே தாக்கி விடுகின்றது. அவர் ஷஹீதாக மரணிக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்தார்கள், கபரிலே இறங்கினார்கள், சொன்னார்கள், யா அல்லாஹ், உன் பாதையிலே ஹிஜ்ரத் செய்து வந்தார், இவரை நீ ஏற்றுக்கொண்டு விடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே அந்த சஹாபியை கபரிலே நல்லடக்கம் செய்தார்கள். வாழ்க்கையிலே உண்மையான நியத் இருக்கும் என்றால் அல்லாஹ் சந்தர்ப்பங்கள் இல்லாவிட்டாலும் அதற்குரிய நிகழ்வுகளை, அதற்குரிய நன்மைகளை பெற்று தருவார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள், யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக மரணிப்பதை உண்மையான எண்ணத்துடன், உண்மையான உள்ளத்துடன் கேட்பாரோ அவர் வீட்டின் படுக்கையில் இருந்தாலும் தூங்கி மரணித்தாலும் அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுப்பார். அல்லாஹ் ஷஹாதத்தை கொடுப்பார். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வித்தியாசமான 2 துஆக்களை செய்வார்கள். அல்லாஹும்ம ர்ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபீ ஸபீலிக் வஜஅல் மௌதி ஃபீ பலதி ஹபீபிக் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா அல்லாஹ், உன் பாதையிலே ஷஹீதாக கூடிய பாக்கியத்தை தா. உன் ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஊரிலே மரணிக்கக்கூடிய, மதீனாவிலே மரணிக்கக்கூடிய பாக்கியத்தையும் தா. 2 வித்தியாசமான துஆக்களை கேட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். ஃபஜ்ருடைய தொழுகையிலே அபூ லுஅலுஆ என்ற மஜூசியின் மூலமாக குத்தப்படுகின்றார்கள். முதலாவது கேட்டார்கள், என்னை குத்தியது யார் என்று பாருங்கள். சொல்லப்பட்டது முஸ்லிம் அல்லாத ஒருவர் தான் உங்களை குத்தினார்கள். சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ், முஸ்லிம் அல்லாதவருடைய கையின் மூலமாக எனது கடைசி முடிவை ஆக்கி ஷஹாதத்தை தந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ரப்புடன் உண்மையான நியத் இருக்கும் என்றால் நிச்சயம் அல்லாஹ் சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காலத்திலே குர்ஆனை மரணம் செய்த ஒரு பெண் இருந்தார், உம்மு வரகா ரலியல்லாஹு அன்ஹா. நபியிடத்தில் வருகின்றார், வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீதாக மரணிக்க வேண்டும், எனக்கு அனுமதி தாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாயே, நீங்கள் வீட்டில் இருங்கள், அல்லாஹ் வீட்டில் வைத்து ஷஹாதத்துடைய பாக்கியத்தை தருவார். குர்ஆனை மரணம் செய்த பெண் தொழுகை நேரம் வந்து விட்டால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து ஜமாஅத் தொழுகை நடத்துவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடிக்கடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாயின் மூலம் ஷஹீதா என்ற பட்டம் பெற்ற பெண்ணை சந்தித்து விட்டு வருவோம் வாருங்கள் என்று விசிட் பண்ணிவிட்டு சஹாபாக்களை அழைத்து கொண்டு செல்வார்கள். ஒரு நாள் செல்கின்றார்கள், அந்த பெண்ணுடைய வீடு மூடப்பட்டிருக்கின்றது. உள்ளே செல்கின்றார்கள், அந்த பெண் முஸ்லிம் அல்லாதவருடைய கையின் மூலமாக கொல்லப்பட்டு ஷஹீதா என்ற பட்டத்தை அடைந்திருக்கின்றார். சொன்னார்கள், அல்லாஹ் நபியுடைய வார்த்தையை உண்மைப்படுத்தி விட்டார். இந்த பெண் எதை ஆசைப்பட்டாரோ அதை அல்லாஹ் வீட்டிலேயே வைத்து கொடுத்து விட்டார். உண்மையான நியத் இருக்கும் என்றால் அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சந்தர்ப்பங்களை உருவாக்கி தருவார். சமூகத்தில் சில மனிதர்கள் இருப்பார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு நிறைய செல்வத்தை கொடுத்திருப்பார்,
நல்ல செல்வத்தை கொடுத்திருப்பான், நல்ல வழியிலே செலவு செய்வார்கள், மஸ்ஜிதுகளை கட்டியிருப்பார்கள், மதரசாக்களுக்கு உதவி செய்திருப்பார்கள், அனாதைகளுக்கு உதவி செய்வார்கள், இப்படி பல பல நல்ல காரியங்களை செய்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னம துன்யா லிஅர்பஅத்தி நஃபர், உலகம் 4 பேருக்கு சொந்தமானது. ஒரு மனிதர் அல்லாஹ் அவருக்கு இல்மையும் பணத்தையும் கொடுத்திருக்கின்றான். தனக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து அல்லாஹ் விரும்பக்கூடிய இடத்திலே செலவு செய்கின்றார். அவர் ஒரு உயர்ந்த அந்தஸ்திலே இருக்கின்றார். என்னும் ஒரு மனிதருக்கு அல்லாஹ் அறிவை மாத்திரம் தான் கொடுத்திருக்கின்றான். அவருக்கு அல்லாஹ் பணத்தை கொடுக்கவில்லை. ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அறிவை வைத்து அவர் சொல்கின்றார், யா அல்லாஹ், முந்திய மனிதருக்கு கொடுக்கப்பட்ட செல்வத்தை போன்று எனக்கும் இருந்தால் நானும் இப்படியெல்லாம் செலவழிப்பேன், மக்களது கஷ்டங்களை துடைப்பேன், மக்களது துயரங்களை நான் நீக்குவேன், கஷ்டவாளிகளை தேடி தேடி நான் உதவி செய்வேன் யா அல்லாஹ் என்று அவர் எந்த பணத்தையும் செலவழிக்கவில்லை. அவரது உள்ளத்திலே நீயத் மாத்திரம் தான் வந்தது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஅஜ்ருஹுமா ஸவா, 2 பேருடைய கூலியும் ஒன்றுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ரப்புடன் நல்ல ஒரு அடியானாக நாம் மாறுவோம். அனைத்து சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ் விரும்புவது போன்று தனிமை கிடைத்தாலும் நாம் நடந்து கொள்வோம். உள்ளத்தினால் எப்பொழுதும் நல்ல நீயத்துகளை உருவாக்கி கொள்ளும் பொழுது, அந்த நீயத் உண்மையாக இருக்கும் பொழுது அல்லாஹ் நல்ல சந்தர்ப்பங்களை அல்லாஹ் உருவாக்கி தருவார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் நாம் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், 4 காரியங்கள் உங்களிடத்தில் இருக்கும் என்றால் உலகமே தப்பி போனாலும் கவலைப்படாதீர்கள், உலகமே தவறி போனாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். முதலாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிஃப்து அமானா, அமானிதத்தை பேணும் பக்குவம், وحسن خليقة, நல்ல பண்புகள், وعفة في طعمة, ஹலாலான சம்பாத்தியம், வசித்கு ஹதீஸ், உண்மையான பேச்சு. இந்த 4ம் உங்களிடத்தில் இருக்கின்றதா? நல்ல பண்பும், அமானிதத்தை பேணுவதும், ஹலாலான சம்பாத்தியமும், எப்பொழுதும் உண்மையை தேடி தேடி பேசக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்களா? உலகமே தப்பி போனாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள், நிச்சயம் உங்களுக்கு வெற்றி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, எப்பொழுதும் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுடன் உண்மையை பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் ஒரு தாய் தன் பிள்ளையை அழைத்தார். சொன்னார், என் மகனே வா, உனக்கு நான் ஏதாவது தருகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், தாயே, நீங்கள் என்ன கொடுக்க நாடினீர்கள்? அந்த பெண் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் ஈத்தம்பழம், பேரீச்சம்பழம் கொடுக்க நாடினேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் உங்களுக்கு இந்த பேரித்தம் பழத்தை கொடுக்காவிட்டால் உங்களுக்கு பொய் ஒன்று எழுதப்படும், பொய் ஒன்று எழுதப்படும். பிள்ளைகளை சமாளிப்பதற்காக வேண்டி, பிள்ளைகளது கரைச்சல் தாங்காமல் முடியாமல் இருப்பதற்காக வேண்டி, அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி, அவர்களது அழுகையை நாம் கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி எத்தனை சந்தர்ப்பங்களிலே பொய்களை நாம் சொல்லிவிடுகின்றோம். கண்ணியமானவர்களே, என்ன நடக்கின்றது? பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகின்றது. பிள்ளைகளுக்கு பேரண்ட்ஸை பற்றிய நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகின்றது. கேள்விப்பட்ட ஒரு சம்பவம், ஒரு ஆலிமது வீட்டுக்கு என்னும் ஒரு நண்பர் வந்தார். அந்த ஆலிமின் பிள்ளையை பார்த்து சொன்னார், நான் இந்த ஃபேனை கலட்டி விட்டு போகின்றேன் என்றார். உடனே அந்த ஆலிம் சென்று ஏணியை கொண்டு வந்து ஃபேனை கலட்டி கொடுத்து விட்டார். வந்த விசிட்டர் சொன்னார், விருந்தாளி சொன்னார், நான் விளையாட்டுக்காக வேண்டித்தான் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜோக் பண்ணுவார்கள், ஆனால் பொய் சொல்ல மாட்டாங்க. சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்களும் ஜோக் பண்ணுகின்றீர்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நான் ஜோக் பண்ணினாலும் உண்மையை தான் பேசுவேன். ஒரு மூதாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது சபைக்கு வந்தார். சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வயசாலிகள் சொர்க்கம் போக முடியாது, வயசாலிகள் சொர்க்கம் போக முடியாது. அவர் அழ ஆரம்பித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்கள் சொர்க்கத்துக்கு நுழையும் பொழுது இன்னா அன்ஷஅனாஹுன்ன இன்ஷாஆ ஃபஜஅல்னாஹுன்ன அப்காரா, மீண்டும் கன்னி பருவத்தை கொடுத்து தான் நாங்கள் சொர்க்கம் அனுப்புவோம் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஜோக் பண்ணி இருக்கின்றார்கள், ஆனால் அது உண்மையாகத்தான் இருந்தது. சவுதியை சேர்ந்த ஒரு ஆலிம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையே முன்மாதிரி.
நபியுடைய வாழ்க்கையே முன்மாதிரி. சவுதியை சேர்ந்த ஒரு ஆலிம் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடன் பரிகாசமாக பேசியது, நகைச்சுவையாக பேசிய நிகழ்வுகளை சொல்லி காட்டினார். அந்த நிகழ்வு முடிந்தவுடன், அந்த சபை முடிந்தவுடன் நாஸ்திகர் ஒருவர் வந்தார். வந்து சொன்னார், எனது உள்ளத்திலே முஹம்மதை பற்றிய வெறுப்பு நிறைந்திருந்தது. முஹம்மதும் நகைச்சுவையாக பேசியிருக்கின்றாரா? இப்பொழுது என் மனது முழுக்க அவரை பற்றிய அன்பு நிறைந்திருக்கின்றது. எமது நபியுடைய முழு வாழ்க்கையும் முன்மாதிரி. கண்ணியமானவர்களே, எந்த பகுதியை பிரட்டினாலும் அதில் குறை கிடையாது. ஆனாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நகைச்சுவையாக பேசினாலும் பொய் பேச மாட்டார்கள். அவரது வாழ்க்கையிலே பொய் என்பது இருக்கவே இல்லை. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வியாபாரிகள் இருக்கின்றோம். எந்த சந்தர்ப்பத்திலும் பொய் என்பது எமது வியாபாரத்திலே இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் பையானி பில் கியார் மா லம் யதஃபர்ரகா. ரெண்டு கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடியவர்கள், விற்பவரும் வாங்குபவரும் ஆப்ஷன் இருக்கின்றது. வியாபாரத்தை முறிப்பதற்கு அவர்கள் உடம்பினால் பிரியாத காலம் எல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரெண்டு பேரும் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது ஃபைன் ஸதகா வ பையனா, ரெண்டு பேரும் உண்மையுடன் நடந்து கொள்கின்றார்கள். விற்பவர் அவர் விற்கக்கூடிய சாமானுடைய குவாலிட்டியை உண்மையான முறையிலே சொல்கின்றார். இது எங்கிருந்து வந்தது, இது எப்படிப்பட்டது, இது லோக்கலா அல்லது ஒரிஜினலா, இது எப்படிப்பட்ட குவாலிட்டியானது என்ற அனைத்தையும் உண்மையாக சொல்லி அந்த வியாபாரத்தை செய்கின்றார். வாங்குபவரும் உண்மைத்தன்மையுடன் நடந்து கொள்கின்றார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ரெண்டு பேருடைய கொடுக்கல் வாங்கலிலும் அல்லாஹ் பரக்கத்தை உண்டாக்குவார். இல்லை, ரெண்டு பேரும் பொய் சொல்கின்றார்கள். அவர்கள் வக்கத்தமா மறைக்கின்றார்கள். உள்ளதை உள்ளபடி சொல்லாமல் மோசமானதை நல்லதாக காட்டுகின்றார், ஏமாற்றுகின்றார், பொய் சொல்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், முஹிகத் பரக்கத்து பைஇஹிமா, ரெண்டு பேருடைய கொடுக்கல் வாங்கலிலே இருக்கக்கூடிய பரக்கத் எடுக்கப்பட்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உண்மையாளர்களின் வரலாறுகள் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் வெற்றி அடைந்திருக்கின்றார்கள். இஸ்லாத்துடைய ஆட்சியிலே தோன்றிய மிக முக்கியமான ஒரு ஆட்சியாளர் கொடுங்கோல் அரசன். அவர் மூலமாக நிறைய சஹாபாக்கள் கூட கொல்லப்பட்டிருக்கின்றார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இவரது ஆட்சியிலே ஒருவர் தேடப்பட்டார். அவரை எங்கும் காணவில்லை. சொல்லப்பட்டது, அவரது வாப்பாவிடத்தில் கேளுங்கள். வாப்பா வாழ்க்கையிலே பொய் சொன்னதே கிடையாது. வாப்பாவிடத்தில் வந்தார். வந்து, உங்களது மகன் ரெண்டு பேரும் எங்கே இருக்கின்றார்கள் என்று கேட்டார். சொன்னார், ஹுமா ஃபில் பைத், ரெண்டு பேரும் வீட்டில் தான் இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சொன்னார், வாப்பா சொன்ன உண்மையை வைத்து அவரது பிள்ளைகளை நான் மன்னிக்கின்றேன். வாப்பா சொன்ன உண்மையை வைத்து பிள்ளைகளை மன்னிக்கின்றேன். ஒரு நாள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மிம்பரிலே இருந்து கொண்டு நீண்ட நேரம் ஃபத்வா செய்து கொண்டிருக்கின்றார். டைம் பாஸ் ஆகி ஜும்மா செய்தால் எவ்வளவுதான் இன்பமாக இருந்தாலும் கஷ்டமாகத்தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஒருவர் எழுந்து சொன்னார், நீ செய்யக்கூடிய ஹுத்பா நீளமாக இருக்கின்றது, எங்களால் உட்கார முடியாது என்ற கருத்துப்பட சொல்லிவிட்டார். அவரை கொள்வதற்காக வேண்டி அழைத்தார். மக்கள் இவரை காப்பாற்றுவதற்காக வேண்டி ஒரு பொய்யை சொன்னார்கள். இவரது சிந்தனையிலே குறைபாடு இருக்கின்றது என்றார்கள். நாமும் இப்படித்தான் செய்வோம். யாராவது ஒருவரை பாதுகாப்பதற்காக வேண்டி என்னென்ன பொய்யெல்லாம் சொல்ல முடியுமோ அந்த பொய்கள் அனைத்தையும் நாம் போலீசிலே ஏனைய இடங்களிலே நாம் சொல்லி தப்ப வைத்து விடுவோம். கண்ணியமானவர்களே, அவரை கொண்டு வரப்பட்டது. ஹஜ்ஜாஜ் சொன்னார், நீங்கள் சொல்வது உண்மையாக இருக்கும் என்றால் நான் அவரை விடுகின்றேன். அவர் முன்னால் வந்தார். உங்களுக்கு ஏதாவது சிந்தனையில் பிரச்சனை, கோளாறுகள் ஏதாவது இருக்கின்றதா? சொன்னார், அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நிஅமத் ஆரோக்கியமாக சிந்திக்கும் பாக்கியம். உன்னுடைய தண்டனையை பயந்து நானே இந்த சிந்தனையை, இந்த பாக்கியத்தை நான் மறுக்க வேண்டும்? நானே இதை மறுக்க வேண்டும்? சொன்னார், நீ சொன்ன உண்மையை வைத்து உன்னை விட்டு விடுகின்றேன்.
அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, வாழ்க்கையிலே உண்மை இருக்கும் என்றால் நிச்சயம் உலகிலும் வெற்றி, மறுமையிலும் வெற்றி. உலகிலே கிடைக்கக்கூடிய வெற்றி சற்று தாமதமாகத்தான் கிடைக்கும். ஆனால் மறுமையிலே கிடைக்கக்கூடிய வெற்றி அது உண்மையாகத்தான் இருக்கும். யௌம யன்ஃபஉ ஸாதிகீன ஸிதுகுஹும், நாளை மறுமை நாளையிலே உண்மையாளர்கள் சொன்ன உண்மை, அவர்கள் தங்களது துன்யாவுடைய வாழ்க்கையிலே அவர்களது வாழ்க்கையிலே இருந்த உண்மையான நிகழ்வுகள் அனைத்தும் அவர்களுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கும். ஜரீர் இப்னு அப்துல்லா அல்-பஜலி ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு வியாபாரி, மிகப்பெரிய ஒரு வியாபாரி. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 3 விடயங்களை செய்வதற்கு பைஅத் செய்தார்கள். அலா இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வ நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம், தொழுகையை நிலைநாட்டுமாறும் ஜகாத்தை கொடுக்குமாறும் ஒவ்வொரு முஸ்லிமுடனும் நல்ல முறையில் நலவை நாடுமாறும் அவர்கள் பைஅத் செய்தார்கள். அவர்கள் கொடுக்கல் வாங்கல் செய்யும் பொழுது தன்னிடத்தில் யாராவது ஒன்றை வாங்க வந்தால் சொல்வார்கள், சகோதரனே, நான் நபியுடன் ஒரு பைஅத் செய்திருக்கின்றேன். அலா இகாமிஸ் ஸலா வ ஈதாஇஸ் ஸகா வ நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிம் என்று இந்த ஹதீஸை சொல்லிவிட்டு தான் பைஅத்தை சொல்லிவிட்டு சொல்வார்கள், சகோதரனே, உங்களிடமிருந்து எடுத்தது உங்களுக்கு நான் தந்ததை விட மிகச் சிறந்தது. உங்களிடமிருந்து நான் எடுத்தது உங்களுக்கு நான் தந்ததை விட மிகச் சிறந்தது. சொல்வார்கள், விரும்பினால் இதை ஏற்றுக்கொள்ளுங்கள், விரும்பினால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், விரும்பாவிட்டால் இதை முறித்துவிட்டு நீங்கள் சென்று கொள்ள முடியும் என்று சொல்வார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, இதுதான் உண்மையாளர்களின் அடையாளம். எப்பொழுதும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலவை நாடக்கூடியவர்களாக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய ஒரு துரோகத்தை சொன்னார்கள். கபுரத் கியானா, மிகப்பெரிய ஒரு துரோகம் என்ன தெரியுமா? அன் துஹத்திஸ அஹாக பிகலிமதி, உனது சகோதரன் ஒரு அட்வைஸ் கேட்டு வருகின்றார். திருமண விஷயமாக, வியாபார விஷயமாக, தனது பயண விஷயமாக, தனது உலகத்துடைய காரியம் சம்பந்தமாக, படிப்பு சம்பந்தமாக ஏதாவது ஒரு அட்வைஸை கேட்டு வருகின்றார். கேட்டு வரும் பொழுது நீ அவனுக்கு பொய் சொல்கின்றாய். எதில் வெற்றி இருக்கின்றதோ, எதில் நலவு இருக்கின்றதோ அதை சொல்லாமல் அவனுக்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய வழியை சொல்லிக் கொடுக்கின்றாய். ஹுவலக பிஹி முஸத்திகுன் வ அன்த லஹு பிஹி காதிப், நீ பொய் சொல்கின்றாய், நீ சொல்லக்கூடிய பொய்யை அவன் நம்புகின்றான். இதுதான் மிகப்பெரிய மோசடி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். குர்ஆன் சொல்கின்றது, யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் வ கூனு மஅஸ் ஸாதிகீன், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். தக்வாவின் பிரதான அடையாளம், யார் உண்மை சொல்கின்றார்களோ அவர்களை நண்பர்களாக தெரிவு செய்யுங்கள். உண்மை சொல்லக்கூடிய சூழலை தேடுங்கள். எங்கிருந்தால் எங்கு உண்மை இருக்கின்றதோ அப்படிப்பட்ட நண்பர்களை தெரிவு செய்யுங்கள். நண்பர்கள் பொய் சொல்கின்றார்களா, அவர்கள் நண்பர்களே கிடையாது. எங்கோ ஒரு குழியில் தள்ளி விடுவார்கள், எங்கோ ஒரு நஷ்டத்திலே தள்ளி விடுவார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, சாதிகீன்களுடன் எமது வாழ்க்கையை கழித்தால் எம்மிடத்தில் இருந்து வெளியாகக்கூடிய பழக்க வழக்கங்களும் வார்த்தைகளும் சிந்தனைகள் அனைத்தும் உண்மையாக இருக்கும். நாளை மறுமை நாளையிலே எமக்கு வெற்றி நிச்சயம் இருக்கும். சித்தீகாக நாளை மறுமை நாளையிலே எழுப்பாட்டப்படுவோம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை பேசி உண்மையுடன் வாழ்ந்த கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.